இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் கரிபியன் தீவுகளில் உள்ள நாடுகள், குறிப்பாக இந்த சூறாவளியானது இந்த நூற்றாண்டிலே யாருமே அனுபவித்திராத அல்லது எதிர்பாராத ஒரு சூறாவளி. மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்திலே காற்றுடன் பலமாக வந்து கொண்டிருக்கும் இந்த சூறாவளியிலிருந்து ஜமைக்கா, கியூபா, தற்பொழுது பஹாமாஸ் என்று அடுக்கடுக்காக நாடுகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த 36 மணி நேரமாக ஜமைக்காவில் குடிகொண்டிருந்த இந்த சூறாவளி தற்பொழுது கியூபாவை நோக்கி நகர்ந்து கியூபாவில் இருந்து பஹாமாஸை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இது ஜமைக்காவை என்டர் செய்தவுடன் கேட்டகரி 5, அதாவது 5வது படிநிலையில் உள்ள ஒரு சூறாவளியாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்திலே ஜமைக்கா முழுவதுமே சுற்றி திரிந்தது. இதனால் கடுமையாக அங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் உயிரிழப்புகள் தொடர்பாக எந்த விதமான உத்தியோகபூர்வ தகவல்களையும் தற்போதைக்கு வழங்க முடியாது என்று ஜமைக்கா அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக அவர்களது டெலிகம்யூனிகேஷன் தொடர்பாடலானது முழுதாக சிதைவடைந்துள்ளதுடன் வாட்டர் சிஸ்டம், அதாவது குடிநீர் மற்றும் ஏனைய தேவைகளுக்கான தண்ணீர் சிஸ்டம் கிட்டத்தட்ட 70க்கு அதிகமானவை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அங்கு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 77% மக்கள் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் இல்லாமல் கடுமையாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஜமைக்கன் அரசாங்கமானது ஆல் கிளியர் நோட்டிஃபிகேஷன் ஒன்றை விட்டிருக்கின்றது. அதாவது அங்கே தற்பொழுது ஆல் கிளியர் என்றால் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் இப்பொழுது முடிந்து விட்டது, இப்பொழுது அத்தியாவசிய சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் என்ற ரீதியிலான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதை ஒத்துத்தான் தற்பொழுது டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிசிட்டி மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கான மீள் பராமரிப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த டெலிகம்யூனிகேஷன் பிரச்சனையின் காரணமாக எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் ஆனது சில குறிப்பிட்ட இடங்களில் ஓரளவுக்கு வேலை செய்வதாகவும் அது ஒரு கவரேஜ் அல்லது ஒரு நெட்வொர்க்கை கொடுப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூறாவளியானது இந்த நூற்றாண்டிலேயே எங்குமே ஏற்பட்டிருக்காத ஒரு சூறாவளி. இது ஒரு இயற்கை அனர்த்தம் என்றாலும் இது தற்போதைய உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கும் ஒரு சூறாவளியாகத்தான் கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த சூறாவளிக்கு இப்பொழுது மெல்லிசா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த மெல்லிசா சூறாவளியானது கடலிலிருந்து கரையை நோக்கி வரும்பொழுது ஒரு சாதாரண சூறாவளியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு கேட்டகரி 2 சூறாவளியாகத்தான் இருந்ததாகவும், இது கரையில் காணப்படும் வெப்பநிலை மற்றும் கரையை ஒத்த கடலில் காணப்பட்ட அதிகரித்த வெப்பநிலை காரணமாகத்தான் இது மிக பெரும் சூறாவளியாக உருவெடுத்ததாகவும், இது கேட்டகரி 5ற்கு, அதாவது 250 கிலோமீட்டர்/ஹவர் என்ற ரீதியில் இது வலுப்பெற்றதாகவும் தெரிவிக்கிறார். குறிப்பாக இது மான்ஸ்டராக மாறியதற்கான காரணம் பூமியின் வெப்பமயமாதல் தான் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தான் இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக இருந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டராக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்களின் செயற்பாடுகளாலும் பூமியின் தட்ப வெப்பநிலை அதிகரிப்பதாலும் தான் இந்த சாதாரணமாக வந்து போகக்கூடிய சூறாவளி மிக பெரும் ஒரு மான்ஸ்டராக மாறியிருப்பதாக காலநிலை அவதானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஜமைக்காவில் கேட்டகரி 5ஆக இருந்த இந்த சூறாவளி கியூபாவை நோக்கி செல்லும் பொழுது கேட்டகரி 3ஆக மாறி அங்கே தற்பொழுது கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இவாக்குவேட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கேட்டகரி 3யில் சென்ற பொழுது அங்கேயும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் அந்த பாதிப்பு விவரங்களை தாங்கள் தெளிவாக அறிவிப்பதாக கியூபா அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற இந்த நிலையில் ஜமைக்காவில் ஏற்பட்டுள்ள, குறிப்பாக இந்த கரிபியன் தீவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்புக்கான நிவாரணங்களை அமெரிக்கா உடனடியாக செய்யும் என்றும், இதை தவிர பிரித்தானிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் யூரோவை நிவாரணமாக அறிவித்து அதை வழங்குவதற்கான செயற்பாடுகளை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் கியூபாவில் இருந்து அந்த புயலானது வெளியேறும் பொழுது கேட்டகரி 2ஆக கிட்டத்தட்ட ஒரு மிதமான சூறாவளியாக மாறித்தான் தற்பொழுது பஹாமாஸை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இந்த காலநிலை மாற்றம், இந்த சூறாவளியினால் ஏற்பட்ட மழை வீழ்ச்சியால் ஹெய்ட்டியில் 25 மக்கள் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே தற்பொழுது 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்து வருவதாகவும், இது அங்கிருக்கும் மக்கள் சிலரை சில குறிப்பிட்ட இடங்களில் ட்ரப் செய்து, அதாவது மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த வெள்ளம் தொடர்பான விவரங்கள் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இருக்கும் நிலையில் ஜமைக்காவில் தற்பொழுது சூறாவளி என்பன ஓய்ந்து
நிவாரணங்கள் மற்றும் மீள் புனரமைப்பு தொடர்பான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் அங்கு இப்பொழுது வெப்பநிலையானது கிட்டத்தட்ட 90 டிகிரி ஃபாரன்ஹைட்டை எட்டியுள்ளதாகவும் இது இந்த சூறாவளிக்கு பின்னரான அந்த கடல் மற்றும் தரை வெப்பநிலை சமநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் ஏற்பட்டது என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இது 100 ஃபாரன்ஹைட் அளவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரும் நாட்களில் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு கடுமையான பேராபத்து ஒன்று இந்த கரிபியன் தீவு மற்றும் இந்த கடல்வழி பிரதேசங்களில் ஏற்பட்டிருப்பது முதல் முறை என்பதால் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான கரிசனைகளை அதிகம் கொள்ள வேண்டிய நிலையில் இப்பொழுது உலக நாடுகள் தள்ளப்பட்டிருப்பது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான தகவல். தற்பொழுது பஹாமாஸிற்கு அருகே நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த புயல். ஸோ அது தொடர்பான விவரங்களை எதிர்வரும் காணொளிகளில் பாருங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த புயல் சூறாவளியானது எந்த விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்தாமல் மக்களுக்கு ஏற்படுத்தாமல் கரையை கடக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இஸ்ரேலிய படைகளினால் காசாவினை மேற்கொள்ளப்பட்ட கடுமையான தாக்குதலின் போது இதுவரையில் 104 காசா மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸினால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஹெல்த் மினிஸ்ட்ரியானது தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இதில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதை தவிர ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரர் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய உத்தியோகபூர்வ தகவல்கள் தங்களுடைய இந்த உயிரிழப்பு பட்டியலில் தெரிவித்திருக்கின்றது. ஸோ தற்பொழுது இந்த தாக்குதலானது ஒரு கடுமையான நிலையில் நடத்தப்பட்டிருப்பது என்பது இந்த உயிரிழப்புகள் மூலம் நாங்கள் அறிய முடிகின்றது. இந்த நிலையில் தான் நேற்று ஏற்கனவே அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்த தாக்குதலானது எந்த விதத்திலுமே போர் நிறுத்தத்தை பாழ்படுத்தாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே ஒத்த கருத்தை தான் இன்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இப்படியான தாக்குதல்கள் எதுவும் இந்த போர் நிறுத்தத்திற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்றும் அமெரிக்கா அதில் உறுதியாக இருப்பதாகவும் இஸ்ரேல் மற்றும் காசாவை அதை நோக்கி செல்வதற்கு அனைத்து முயற்சிகளிலும் அமெரிக்கா ஈடுபடும் என்ற ரீதியிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர இஸ்ரேல் மீது காசாவிலிருந்து ஏதும் தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கு அதற்கு திருப்பி கொடுக்குவதற்கான அனைத்து உரிமைகளும் இருப்பதாகவும் இன்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது நேற்று இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விதத்தில் அக்னாலேஜ் செய்திருக்கிறார். அதாவது அமெரிக்காவின் அப்ரூவலுடன் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க கூடும் என்ற ரீதியிலான தகவல்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஹமாஸானது உடல்களை ஒப்படைப்பதை மேலும் தாமதப்படுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் இப்படி தாக்குதல் நடத்துவதனால் தங்களால் இயன்றளவில் உடல்களை தேடுவதில் சிரமம் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் நேற்று ஒரு சர்ச்சை ஒன்று போயிருந்தது. இஸ்ரேலினால் வெளியிடப்பட்டிருந்த அந்த ட்ரோன் காணொளியிலே ஹமாஸ் வேண்டுமென்றே சில உடல்களை புதைத்து சில ஏமாற்று வேலைகளை செய்வது போன்ற ஒரு காணொளிகளை வெளியிட்டிருந்தது. அது மிகவும் சர்ச்சை ஏற்படுத்தி இருப்பதுடன் அதை ஹமாஸ் ஆனது தற்பொழுது மறுத்திருக்கின்றது. இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த போர் நிறுத்தத்தை குழப்புவதற்காக செய்யும் வேலை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் நிறுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளை அமெரிக்கா முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு வெளிப்படையான உண்மை. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அந்த பஞ்சாயத்து இப்பொழுது ஒரு முற்றிய நிலையில் காணப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த வாரம் ஒன்டாரியோ அரசானது அமெரிக்க தொலைக்காட்சிகளில் அமெரிக்காவின் வரிகளுக்கு எதிரான ஒரு சில விளம்பரங்களை ஒளிபரப்பியதன் காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் ஆத்திரமடைந்து கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதுடன் கனடாவிற்கு மேலதிகமான ஒரு 10% வரியையும் விதித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று கனடியன் பிரதமர் மார்க் கார்னியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று தென்கொரியாவில் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் தென்கொரியாவில் இந்த எபெக் கூட்டமைப்பிற்கான சந்திப்பின் போது கனடா மற்றும் ஏசியன் பசிபிக் நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான நாட்டு தலைவர்கள் அங்கே சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்களுக்கு இன்று ஒரு டின்னர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது சவுத் கொரிய அரசாங்கத்தினால். இந்த நிலையில் இந்த டின்னரில் பங்கு பெற்றுவதற்காக வந்திருந்த டொனால்ட் ட்ரம்பும் மார்க் கார்னியும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்த போதும் அவர்கள் இருவரும் தங்களை ஒருவருக்கொருவர் என்ன சொல்வதென்றால் அடையாளம் கண்டு கொள்ளாதது போலும் ஒருவரை ஒருவர் தவிர்த்து கொண்டதை போலும் தான் காணப்பட்டார். இது ஒரு ராஜதந்திர ரீதியில் ஒரு தவறிழைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாகத்தான் காணப்படுகிறது. இருவரும் கைகுலுக்கி கூட கொள்ளவில்லை இந்த சந்திப்பின் போது. இது மிகவும் அமெரிக்கா கனடா இடையிலான முறுகலை மேலும் உலகிற்கு காட்டி கொடுப்பதாகத்தான் இருக்கின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டரிஃப் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்துள்ளதுடன் கனடா தெரிவித்திருக்கின்றது தாங்கள் எப்பொழுதும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் அமெரிக்கா இன்று நினைத்தால் கூட தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தயார் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வர்த்தக முற்றலானது எதுவரை செல்ல போகிறது, இந்த பேச்சுவார்த்தை இப்படியே கிடப்பில் போட்டு விடப்படுமா, இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.